நீதியின் அரசு. சேனையானது புறப்படும் போதும் திரும்பி வரும்போதும் என் ஆலயம் காக்கப்படும்படி அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன். இனி ஒடுக்குகிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை. அதை என் கண்களினாலே பார்த்து கொண்டிருக்கின்றேன். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கின்றார். சகரியா 9:8-9. மன்னனின் மகன் ஓட்டிய தேர் கன்றுக்குட்டி ஒன்றின் மேலேறி கன்றுக்குட்டி இறந்து போயிற்று. இதனை கண்ட தாய்ப்பசு துடிதுடித்தது. மக்களின் குறை கேட்கவன் கட்டி வைத்த மணியை அடித்து கன்று மரணத்துக்கு நீதி கேட்டு நின்றது. தாய்ப்பசு செய்தி அறிந்து கன்றின் மரணத்துக்கு தனது மகனின் உயிரை கொடுத்து நீதியை சரிகட்ட முன் வந்தான் மன்னன் மன்நீதி சோழன் என்று இலக்கியங்களில் சிறுவயதில் நாம் படித்த கதை ஒன்று உண்டு. ஆண்டவர் நீதியுள்ள அரசர். நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரிப்பார் என்றும் யதார்த்தத்தின்படி சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்வார் என்றும் ஏசாயா 11:4 கூறுகிறது. ஆம், நீதியின் அரசினை நிலைநாட்டுகின்ற இறைவனுக்கு முன்னால் ஏழை பணக்காரன் என்ற வேற்றுமை இல்லை. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு இல்லை. ஆண்டவரின் ஆட்சியில் அனைவருக்கும் நீதி உண்டு. அவனவன் செய்யும் கிரியைகளுக்கு உரிய பலன் அவனவனுக்கு உண்டு. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும். நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது எனும் இறைவாக்கினை உணர்ந்து நீதி செய்து நன்மை செய்து நீதியின் அரசில் நாமும் பங்காளிகளாக இறைவன் அருள் புரியட்டும். ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.